சிம்ம ராசிக்கு இந்த வக்ர சனி என்ன பண்ண போகுது? ஏன் சார் கேட்குறீங்க? சிம்மத்தை சொன்னாலே அஷ்டம சனி அஷ்டம சனின்னு எல்லாருமே பயமுறுத்துறாங்களே சார் அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்களா? கவலையே படாதீங்க. சிம்மத்திற்கு அஷ்டம சனியின் பாதிப்பு குரு பயிற்சியிலிருந்தே விலகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். எங்கே சார் அதுக்கான எஃபெக்ட்ஸே பெருசாக தெரியலையே அப்படிங்கும்போது, இருங்க பாய், இன்னும் சனி கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி வராருங்கிற மாதிரி சனி தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு நகர்ந்து பின்னோக்கி நகர்கிறார், வக்ரம் பெறுகிறார். எப்போத்திலிருந்து? 26 ஜூலை 2026 வருடத்திலிருந்து உங்களுக்கு 10 டிசம்பர் 2026 வரைக்குமான காலகட்டம் சனி வக்ர பயிற்சி காலகட்டமாக அது இருக்குது. அதனால் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், எதனால் உங்களுக்கு நல்லது நடக்குது, எதனால் உங்களுக்கு நல்லது நடக்காமல் போக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியை கவனமாக பார்த்துட்டு வாங்க. குறிப்பாக உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு எண்கணித குறிப்பை பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் தேவைப்படும். அதை பற்றின முழு குறிப்பையும் இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அதிகப்படியாக நடக்கும். காரணம், உங்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு நின்று உங்களுடைய கேந்திர ஸ்தானத்தை மட்டுமல்ல, சனி உட்கார்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தையுமே தன்னுடைய 9வது பார்வையாக பார்க்கிறார். ஸோ ஒரு கிரகம், சுபமான கிரகம் கேந்திர ஸ்தானமான 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது சுகங்கள் பெருகும், நன்மைகள் அதிகமாகும், உங்களுடைய வாக்குகள் பலிக்கும், நீங்கள் எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளலாம். சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருந்தவர் யார்? சனி பகவான். அவர் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் நின்று இப்போ இந்த கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாத்தையும் கேட்டு போட்டு தடுத்துக்கிட்டு இருந்தார். எப்போ குருவோடைய கண்ட்ரோலுக்குள்ளார அவர் வந்துட்டாரோ, குருவோடைய பார்வையை வாங்கிட்டாரோ, அப்போதிலிருந்து அவருடைய கெடு பலன்கள் அப்படிங்கிறது வீரியம் மிக குறைந்ததாகவும், அவரே நல்ல பலன்கள் கொடுப்பதற்கு எந்தவித தடையும் விதிக்காதவராகவும் சனி மாறிடுறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நாள் நடக்காத விஷயங்களுக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நடக்கும். கிடைக்காத வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சேர்க்கை இருக்கா, நீங்கள் பிளான் பண்ணுங்கள், கிடைக்கும். ஸோ இந்த சூழ்நிலையை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவர்களுக்கு இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். இந்த 3 to 4 மாத காலங்களில் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய அத்தனை திட்டங்களும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை பயக்கப் போகுது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பெருமாளுக்கு உகந்த மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு நீங்கள் செல்லலாம். அப்படி சிவனுடைய ஸ்தலத்துக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் சூரியனார் கோவில்னு சொல்லுவாங்க இல்லையா, கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு நீங்கள் சென்று வரலாம். முக்கியமாக பௌர்ணமி தினங்களில் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வரும்பொழுதும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது எல்லாம் சேர்ந்து உங்கள் லைஃபையே ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்குள்ளார கொண்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். இவ்வளோ நாள் இருந்த அந்த அஷ்டம சனியின் குழப்பங்களும் தடைகளும் உங்களை ஒரு விரக்தியான மனநிலைக்கு தள்ளி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தை குறித்து வச்சுக்கோங்க. ஜூலை 26ஆம் தேதி முதல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ரொம்ப துரிதமாக நடத்தப்படும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை மீட் அவுட் பண்ணுற மாதிரி நல்லது நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகுது. அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் காண்பித்திருந்த சுணக்கங்களை தள்ளி வச்சுட்டு இப்போ முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். குறிப்பாக யாருக்கேனும் வீட்டில் உறவுகள் மத்தியில் சண்டைகள் ஏதேனும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த சண்டைகளும் நிவர்த்தி ஆகும். ஏன்னா அந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை விழுந்து அவர் சனியினுடைய நகர்வுகளையும் அவர் எந்தவித கெடுதலும் இல்லாமல் பார்க்கறதுனால உங்களுக்கான சுபத்தன்மைகள் உங்கள் குடும்பத்திலேயுமே வேலை செய்யும். ஸோ யாரு கூட எல்லாம் உங்களுக்கு பகை பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பகை பிரச்சனைகள், லிட்டிகேஷன், வம்பு வழக்குகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. இதில் ஃபாரின் ட்ராவல்ஸ் எல்லாம் கூட வரும். காரணம், இதே டிசம்பர் மாதம் ஒரு பக்கம் சனி வக்ர நிவர்த்தி அடைவார், ராகு கேது பயிற்சி நடக்கும். ராகு கேது பயிற்சி நடக்கும்போது 6ஆம் வீட்டு ராகுவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் ட்ராவல்லாம் தருவார். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நன்மைகளை நோக்கியே உங்கள் லைஃப் போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக துணிந்து எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கலாம். அது உங்களுக்கு வெற்றியே தரும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் எஃபர்ட்ஸுக்கு குறை வைக்காமல் முழு முயற்சி பண்ணுங்கள், மிக சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுலேயே உங்களுக்கு சனி எந்த அளவுக்கு நல்லது பண்ண போகிறார் அல்லது கெட்டது பண்ண போகிறார் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்பர்ஸை வச்சு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நல்லது நடக்கிற மாதிரி
நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டாங்க தங்களுக்கு. அது நல்லதும் பண்ணியிருக்கு உறுதியாக. அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்களை கொண்டே அதை சாதிக்க முடியும். அதை தான் நான் பகுதியின் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கான இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். எண்கணித பலன்கள், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இது கிரக பலன்கள் கிடையாது. நியூமராலஜிக்கலாக ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அதற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன். அப்படி அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி அமையாத பட்சத்தில் நான் அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இலவச பொது பலன்கள் பொருந்தி இருந்தால் நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் ஃபர்தராக பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள்லேயே உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர். வீட்டில் உங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியுமே பெயரையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வியாபார பெயர் இருந்தாலும் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.